ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷருத்ரன் நெஸ்ட். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குமரகுன்றம் பாலசுப்பிரமணியர் கோயில் தமிழ்நாடு மாநிலம் காஞ்சிபுரம் மாவட்டம் குமரகுன்றத்தில் அமைந்துள்ளது. மூலவர் முருகன். குமரனாகிய முருகன் குடியிருக்கும் குன்றம் என்பதால் குமரகுன்றம் என்று அழைக்கப்படுகிறது. சன்னதிக்கு மேலே செல்லும் வழி சுமார் 120 படிகள் கொண்டது. மலையின் மையத்தில் சுந்தரேஸ்வர லிங்கத்திற்கு தனி சன்னதி உள்ளது. சுந்தரேஸ்வரரை தவிர மீனாட்சி அம்மைக்கும் தனி சன்னதி உள்ளது. மதுரையில் அருளும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு அமைக்கப்பெற்ற சன்னதி என்பதால் இங்கு நடராஜர் தன்பாதம் தூக்கிய நடராஜர் என்று அழைக்கிறார்கள். சர்பேஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு வேளையில் விசேஷ பூஜை செய்து வழிபடுகிறார்கள். இந்த ஆலயத்தின் மூலவர் சுவாமிநாத சுவாமி என்றும் பாலசுப்பிரமணியர் என்றும் அழைக்கப்படுகிறார். அதனால் கோயில் குமரகுன்றம் பாலசுப்பிரமணியர் கோயில் என்றும் குமரகுன்றம் சுவாமிநாத சுவாமி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தலம் தக்சண சுவாமிமலை எனவும் அழைக்கப்படுகிறது. மூலவர் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். மூலவர் சுவாமிநாதர் கையில் தண்டம் வைத்து பால வடிவில் காட்சி தருகிறார். பிரகாரத்தில் கருவறையைச் சுற்றி சுவர்களில் பொறிக்கப்பட்ட புகழ்பெற்ற முருக பாடல்கள் உள்ளன. இங்கு நடக்கும் விழாக்கள் ஆடி மற்றும் தைக்கிருத்திகை, திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் சுவாமி மலையை கிரிவலம் வருகிறார். தல வரலாறு. குன்று இருந்த இடத்தினை கண்டு காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி இக்குன்றில் முருகன் கோயில் அமையும் என்றார். அவ்வாறே பல பக்தர்கள் குன்றை சீர்படுத்திய போது வேல் கிடைத்தது. அதனை வைத்து வழிபாடு செய்தனர். மூலவருக்கு சுவாமிநாதன் என்று பெயரிட்டுள்ளனர். இவரது பீடத்திலும் சன்னதி எதிரிலும் யானை வாகனம் இருக்கிறது. குமரகுன்றம் அமைதியான சூழ்நிலையும் சுற்றிலும் உள்ள மலையிலிருந்து சுற்றுப்புறத்தின் பரந்த காட்சியையும் கொண்டுள்ளது. குமரகுன்ற கோயிலின் பலன்கள். திருமணத்தடை, புத்திர தோஷம் நீங்க இத்தல முருகனிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். இங்குள்ள முருகன் வடக்கு திசை நோக்கியிருப்பதால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக இவருக்கு மங்கள பொருட்கள் படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள். எனவே இவரை பக்தர்கள் ஐஸ்வர்ய முருகன் என்று அழைக்கிறார்கள். முருகன், சிவன், அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள். கந்த சஷ்டியின் போது சூரஹம்சாரம் முடிந்ததும் முருகன் யானை வாகனத்தில் புறப்படுகிறார். சித்திரை மாத பிறப்பின் போது இங்குள்ள 120 படிகளுக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது. அன்று சுவாமி ஊஞ்சலில் எழுந்தருளுவார். மலையின் நடுவில் இடும்பன் சன்னதி இருக்கிறது. இக்கோவில் 40 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. இக்கோவிலுக்கு தலவிருட்சம் அரசமரம் ஆகும். மலை அடிவாரத்தில் நவகிரகங்கள் உள்ளன. ஜெய் மங்கள காளி என்று அழைக்கப்படும் காளி கோயில் இருக்கிறது. இங்கு காளிக்கு பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜை நடக்கிறது. தன்னை வேண்டுபவருக்கு வெற்றியையும் மங்களமும் சாந்தமாக தருபவள் என்பதால் இவளுக்கு இப்பெயர் அமைக்கப்பட்டுள்ளது. சித்த விநாயகர் சன்னதி உள்ளது. சண்முகம் மற்றும் அவரது துணைவிகளான வள்ளி மற்றும் தெய்வானை ஆகியோரின் பெரிய உலோக சின்னம் ஒரு தனி சன்னதியில் காணப்படுகிறது. கோயிலின் தியான மண்டபம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 8:30 மணி வரை திறந்திருக்கும்.
இந்த கோவில பற்றி இன்னும் சிறப்பான விஷயங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கோவிலுக்கு வந்து உங்க லைஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருந்தா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.